குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 31வது பாடல். உள்ளத்தில் இசையானான் மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பண் அகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. வேதகம் அப்படின்னா மாற்றம், சித்து அப்படின்னு சொல்லலாம். உலகம் அப்படின்னா பூவுலகம், புவர் உலகம், சுவர் உலகம் அப்படின்னு 3 வகையான உலகம். இன்னிசை பாடல் அப்படின்னா நாதம், கண் அப்படின்னா இடம். மண்ணுலகில் வாழ்வார்க்கு இறைவன் மனித வடிவில் வெளிப்பட்டு அருளுவான். புவர் உலகத்தவருக்கு வான வடிவினனாக ஒளி வடிவில் வெளிப்பட்டு அருளுவான். சுவர் உலகத்தவருக்கு அப்படியே தேவ வடிவில் வெளிப்பட்டு அருளுவான். சித்திகளை விரும்பியவர்களுக்கு சித்தனாக விளங்குவான். நிறைவு பெற்ற மனத்தின் இடமாக நாதத்தை வெளிப்படுத்தும் அப்பெருமானுக்கு அறிவின் இடமாய் நின்று அன்பு பூண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. பாடி பரவுவோம் தேவர் பிரான் நம் பிரான் திசை 10 மேவு பிரான் விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான் தன்மைதான் அறிவார் இல்லை பாவு பிரான் அருள் பாடலும் ஆமே. திசை 10 அப்படின்னா 8 திசைகளும் மேல் திசையும் கீழ் திசையும் கூட 10 திசைகள். விரிநீர் உலகு 7 அப்படின்னா விரிந்த நீரை உடைய உலகம் 7. பரவு பிரான் அப்படின்னா எங்கும் பரவியுள்ள இறைவன். பாடலும் ஆமே அப்படின்னா பாடுவோம் அப்படின்னு சொல்றாரு. பாட இயலுமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான் தேவர்களுக்கு தலைவன், எளியவராகிய நமக்கும் தலைவன். அப்பெருமான் தெய்வ கோடிகளிடம் மேல் கீழ் பக்கம் என 10 பக்கங்களிலும் நிறைந்திருக்கிறான். அவனே விரிந்த நீரால் சூழப்பட்ட 7 உலகங்களையும் கடந்து விளங்குபவன். அவனது தன்மையை அறிபவர் எவரும் இல்லை. இத்தகைய இறைவனை பாடல் பாடி வணங்குவோமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 33. அமைதியின்றி வாடுகின்றார் பதிப்பல வாயது பண்டு இவ்வுலகம் விதிப்பல செய்து ஒன்றும் மெய்மை உணரார் துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. பதி அப்படின்னா கடவுள், விதி அப்படின்னா வழிபாட்டுக்குரிய செயல்கள், துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லார் அப்படின்னா முதல்வனை விட்டு பல தேவர்களை வணங்கி துதிப்பவர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். தொன்று தொட்டே இவ்வுலகத்தில் கடவுளர் பலர் இருந்தனர். அக்கடவுளரின் வழிபாட்டுக்குரிய விதிகள் பல ஏற்படுத்தியும் உண்மையை உணராதவர் ஆயினர். துதித்த பல பாடல்களை பாட வல்லாரும் சிவத்துடன் கலந்து இருந்து பெரும் உண்மையான அறிவை பெறாதவர் ஆயினர். உள்ளத்தில் அமைதி இல்லாத வாடுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 34. எப்போதும் பரவி வழிபடுகின்றேன் சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரருக்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடர் அன்ன 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. சாந்து அப்படின்னா கலவை சாந்து, கவரி அப்படின்னா கத்தூரி, அதாவது ஒரு விதமான நறுமண பொருள். சிவபெருமான் அருளிய நெறி கலவை சாந்தில் உள்ள கத்தூரியை போன்று நறுமணம் வீசும். வேந்தன் அப்படின்னா சிவபெருமான், அமரர் அப்படின்னா தேவர், ஆர்ந்த சுடர் அப்படின்னா அருமையான சுடர், போந்தும் அப்படின்னா நடக்கும் போதும், இருந்தும் அப்படின்னா இருக்கும் போதும், தூய விண் அப்படின்னா சிவ உலகம். சிவபெருமான் தேவர்களுக்கு அருளிய உண்மை நெறி கலவை சாந்தில் வீசும் கஸ்தூரியின் மனம் போல சிவமனம் கமழும். அத்தகைய உண்மையான நெறியில் செல்ல அரிய சுடர் போல் ஒளியை அளிக்கும் அப்பெருமானின் 1000 பெயர்களையும் நான் நடக்கும் போதும் இருக்கும் போதும்
எப்போதும் புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 35. ஈசான முகம் விளங்கும் ஆற்றுகில்லா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டொடு மாற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமே. மேல் திசை அப்படின்னா உச்சி, இங்கு விளங்குவது ஈசான முகம். மாற்றுதல் அப்படின்னா சிரசில் கவிழ்ந்த அட்டதல கமலத்தை நிமிரும்படி செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஆற்றுவன் அப்படின்னா சன்மார்க்க நெறியில் செல்லச் செய்வான். அட்டதல கமலம் கவிழ்ந்த நிலையில் இருந்தால் ஜீவனது எண்ணம் கீழ்முகமாக விளங்கும், அதாவது உலக முகமாய் விளங்கும். இந்த கமலமானது நிமிர்ந்த போது அவரது எண்ணம் மேல் முகமாக ஆகும். அவரது ஊர்த்துவ முகமாகிய ஈசானன் ஒளிமயமாக விளங்கும் அப்படின்னு அர்த்தம். பிறர் படைக்காத செந்நெறியில் விளங்குபவன் சிவன். அப்பெருமானை போற்றுங்கள், புகழுங்கள். அவ்வாறு புகழ்ந்தால் ஈசான திக்குக்கும் சிரசில் கிழக்கு முகமாக அட்டதல கமலத்தை நிமிரும்படி செய்வான். அங்கனம் உங்களது ஈசான முகம் விளங்கவும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 36. அருள் பெறலாம். அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. ஆரா அமுது அப்படின்னா தெவிட்டாத அமிழ்தம். ஒப்பிலி அப்படின்னா தனக்கு ஓர் உவமை இல்லாதவன். ஊழி முதல்வன் அப்படின்னா ஊழியை ஏற்படுத்தும் இறைவன். எப்பரிசு அப்படின்னா எவ்வகை, அதாவது எவ்வித தன்மை அப்படின்னு அர்த்தம். ஏத்துமின் அப்படின்னா துதியுங்கள். உயிர்கள் அனைவருக்கும் தந்தையை இறைவனை, தெவிட்டாத அமுதம் போன்றவனை, தனக்கு ஒப்பில்லாதவனை, வேண்டியார்க்கு வேண்டியவற்றை அளிக்கும் வள்ளலை, ஊழியை செய்கின்ற முதல்வனை எவ்வகையிலேனும் வழிபடுங்கள், அவ்வகையில் அவன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 37. இறைவன் கமலத்தில் வீற்றிருக்கும் திறன். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தழல்தான் ஒக்கும் மேனியன் வானில் நின்று ஆர் மதிப்போல் உடல் உள்ளுவந்து ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே. நந்தி அப்படின்னா இறைவன். தழல்தான் ஒக்கும் மேனியன் அப்படின்னா தீயை போன்ற மேனியை உடையவன். வானில் நின்றார் மதிபோல நிற்றல் அப்படின்னா வானத்தில் திங்கள் தோன்றுவது போல உடலில் அண்ட காயத்தில் மதி ஒளி தோன்றுதல் அப்படின்னும், அத்தகைய மதி ஒளியானது சகசிர தலத்தில் சிரசின் மேல் நின்று ஒளிர்ந்து கொண்டு விளங்கும் அப்படின்னும் அர்த்தம். நானும் நாள்தோறும் இறைவனை நிலையாய் இருந்து வழிபடுவேன். அதனால் தழல் போன்ற மேனியுடைய இறைவனும் வெளிப்பட்டு நிற்பான். அவன் வானத்தில் கலைகள் நிறைந்த திங்களை போல உடல் இடமாய் மகிழ்ந்து உன் பொருந்திய உடலில் உள்ள சகசிரதல கமலத்தின் பிராண வடிவமாய் உள்ள விதம் இத்தகைய தன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 38. பிதற்றலை கைவிடேன். பிதற்று ஒழியேன் பெரியான் அறியானை. பிதற்று ஒழியேன் பிறவா உருவானை. பிதற்று ஒழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை. பிதற்று ஒழியேன் பெருமைத்தவன் தானே. பிதற்றுதல் அப்படின்னா இறைவனை எப்போதும் நினைத்து வணங்குதல். தவம் அப்படின்னா தவம் உடையவன். இறைவனை இடைவிடாது துதித்தல் தவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறைவன் பெரியவன், அரியவன். அவனை வழிபடுவதை கைவிட மாட்டேன். ஒரு தாயின் வயிற்றில் பிறவாதவனும் உருவம் உடையவனும் ஆனவன் சிவன். அவனை துதிப்பதை கைவிட மாட்டேன். எம் பெருமானான இறைவனை வழிபடுவதை கைவிட மாட்டேன். எப்போதும் அவனை துதித்துக் கொண்டிருக்கும் நானே பெரிய தவம் செய்தவன் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 39. ஈசன் அருள் பெறலாம். வாழ்த்த வல்லார் மனத்துள் ஒரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. ஆத்தம் செய்தல் அப்படின்னா நண்பன் ஆகுதல். ஈசன் அப்படின்னா ஆண்டவன். இறைவன் தன்னை திருவைந்தெழுத்தால் வணங்க வல்லவரின் திரு உள்ளத்தில் மிக்க அறிவு பேரொளியாய் தோன்றுவான். அவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன்.
உடையவன் அத்தகைய தீர்த்தனை மேலும் செவ்வியுடைய உயிர்களிடத்து மகிழ்ந்து திளைக்கும் தெய்வத்தை பல வகையாய் துதித்தும் எம் தலைவனே என்று வணங்கியும் அவனுக்கு முற்றும் உரிமையாய் தன்னை அற கொடுத்தவன் நண்பன் என்று சொல்லப்படுபவன் அந்த நிலை எய்தினால் அவன் திருவருள் பெறுவது எளியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 40. உடலில் புகுந்து நின்ற நன் இறைவன் குறைந்து அடைந்து ஈசன் குறைகழல் நாடும் நிறைந்து அடை சிம்பொனின் நேர்வொளி ஒக்கும் மறைஞ்சு அடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறம் சடம் செய்யான் புகுந்து நின்றானே. குறைந்து அடைந்து அப்படின்னா மிக தாழ்ந்து வணங்கி, புறம் சடம் செய்யான் அப்படின்னா உடலை புறக்கணிக்க மாட்டான், மறந்தடன் செய்யாது அப்படின்னா மறைந்து அடம் செய்யாமல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வஞ்சித்து மாறுபாடு செய்யாமல் அப்படின்னு சொல்லலாம். குறை கழல் அப்படின்னா ஒலிக்கும் கழல், அதாவது கழல் அணிந்த திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் திருவடியில் மிக்க விருப்பம் உடையவராய் அவன் திருவடி உணர்வால் தாழ்ந்து அடைந்து அத்திருவடியினை அடைய விரும்புவீராக. அப்பெருமான் நிறைந்த செம்பொன்னின் ஒளியை போன்றவன் வஞ்சனையால் மறைந்து குறும்பு செய்யாது வாழ்த்தும் மெய் அன்பர்களின் உடலை புறக்கணிக்காது அதில் அப்பெருமான் புகுந்து நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 41வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.